ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அப்படின்னா கோபுரம் அப்படின்னு அர்த்தம். கும்பம், கலசம், அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா கும்ப குடம் போட்டிருப்பாங்க. கோபுர ராசின்னு சொல்கிறது. வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக கோபுரத்தினுடைய உச்சிக்கு வருவாங்க, உழைப்பால் உயர்ந்து வருவாங்க. அதுதான் அந்த கும்பம். அதனால தான் கோபுரம் சொல்கிறது. சார், அப்போ இவங்க என்ன பண்ணிக்கணும், டெய்லி காலை தூங்கி எழுந்தோன்னா கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ணாலே போதும். கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறது, கோவில் கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறது, செல்ஃபோன் டவர் இருந்தால் அதை பார்க்குறது,
டெய்லி காலையில் வெள்ளை இருந்துச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அல்லது சூரியனை பார்க்குறது. ஏன்னா சனி பகவான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வெளிச்சம் கம்மியாக கிடைக்கும் சூரியனோட ஒளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய வழிபாடை பண்ண அப்பாவினுடைய ஆசீர்வாதம் வாங்க வாங்க கும்பராசியும் மகர ராசியும் ஒரு உயர்வான இடத்துக்கு வருவாங்க. சார் இந்த மாதம் என்ன சார் அப்படின்னா, ராசிநாதன் ஆட்சி, 3ஆம் வீட்டு கிரகம் செவ்வாய் ஆட்சி, 10க்கும் அவர் தான், அவருக்கு 6ல் போய் மறைஞ்சாலும் ஆட்சி. 5ஆம் இடம் புகழை சொல்கிறது, பூர்வீகத்தை சொல்கிறது புதன் ஆட்சி. 7ஆம் வீட்டு கிரகம் களத்திர ஸ்தானம், களத்திரக்காரனோடு சேர்ந்து அவருக்கு 11ல் இருக்குது, நட்பு பெற்றிருக்கு. எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது பாருங்க. ராசிநாதன் சனி, ஜென்ம சனியா 7.5 சனியா 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு உண்மைதான். அதனால விரயம் 12ஆம் இடமும் அவர் தானே, விரய சனி. அப்போது நிறைய ஞாபக மொழி வரும், படிச்சிருவீங்க மறந்துடுவீங்க, எதையாவது வச்சுட்டு மறந்துட்டு போயிடுவீங்க. எக்ஸாமுக்கு போனால் ஹால் டிக்கெட் வச்சுட்டு போயிடுவீங்க, வேலைக்கு போனால் செல்ஃபோனை வச்சுட்டு போயிடுவீங்க, கம்பெனிக்கு போனால் சாப்பாடை வச்சுட்டு போயிடுவீங்க. ஞாபக மறதி நிறையா வரும். 2 வீலர் காரில் வித்தை காட்டக்கூடாது. ஏன்னா 7.5 சனி. நான் சொல்கிறது 30 வயசு கீழே. கையை விட்டுட்டு ஓட்டுறேன், காலை விட்டுட்டு ஓட்டுறேன், 3 பேரோட போகிறேன், 4 பேரோட போகிறேன்னா மாட்டிக்குது. ஏன்னா சனி நீதிமான், அவங்க ராசியிலே இருக்கார், அவர் ஸ்லோ பிளானட்டு. நீங்கள் வேகமாக போக முடியுமா? 3 பேர் 4 பேரை ஏற்றிட்டு போக முடியுமா? சட்டத்துக்கு புறம்பாக போகக்கூடாது. ஏன்னா சனி நீதிபதி, உங்களையே அவர் தண்டிச்சிருவார். ஆக ஜென்ம சனி 7.5 சனி உண்மைதான். ஆனால் நீங்கள் உங்கள் உழைப்பிலேயே கவனமும் செலுத்தினா இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. வேலைக்கு போகணும், கிடைக்கிற வேலையை பார்க்கணும், அதில் வருமானம் சம்பாதிக்கணும். நீங்கள் கொஞ்சமாக வேலை பார்த்தாலும் நிறைய லாபத்தை கொடுக்குறது சனி பகவான். சார் இந்த செவ்வாய் யார்? உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய். அவருக்கு 3ல் மறைஞ்சாலும் ஆட்சியாக இருக்கார். அதே செவ்வாய் திரும்ப 8ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ஓடும். தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்குறா? ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய சனியும் பார்க்குது, ஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாயும் பார்க்குது, குருவும் பார்க்குது. எப்படி இருந்தாலும் தொழில் ஓடிடும், பணம் வந்துடும். நீங்கள் போடுற முதலுக்கு தகுந்த மாதிரி 30-35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தொழில் ஓடும், பணம் வரும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உழைக்கணும். கும்பராசிக்காரங்க எந்த வயசுக்காரங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லை, வாக்கில் இருக்கிற ராகு அபரிமிதமான பிரம்மாண்டமான பேச்சினால, விரிவுபடுத்துறதுனால அல்லது பேசி தொழில் பண்ணுறதுனால நல்ல லாபத்தை கொடுப்பார். அதே ராகு 10 நாளில் பேசாத ஒருத்தர் திடீர்னு 2 வார்த்தை பேசி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா ஏட்டிக்குப்படியாக பேசி மாட்ட வைக்கிறதும் ராகு தான், பேராசைப்பட வைக்கிறது ராகு தான். தொழிலில் கவனம் செலுத்துங்க போதும். நீங்கள் செய்கிற தொழிலில் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம் புதன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் ஆட்சியாக இருக்காரு. உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. உங்களுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சப்தமஸ்தான சூரியனோட சேர்ந்திருக்காரு. சார் சூரியன் புதன் ஒன்று சேர்ந்து 5ல். அப்போ அரசு தேர்வில் வெற்றி, அரசாங்க வேலையில் முன்னேற்றம். உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் சூரியன், சுக்கிரன்னா யார்? 7ஆம் இடம்னா சூரியன், மனைவிக்கு உள்ள ஸ்தானாதிபதி. சுக்கிரன்னா யார்? மனைவி. அப்போ கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம். ஒன்று மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கும், இல்லைன்னா கணவனுக்கு கிடைக்கும். சார் 5 புதன் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு. அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் அப்பாவாக இருந்தால் மகனோ மகளோ பிறந்தா அது ஒரு அதிர்ஷ்டம். நீங்கள் தாத்தாவாக இருந்தால், பாட்டியாக இருந்தால், பேரனோ பேத்தியோ பிறந்தா அதுவும் ஒரு அதிர்ஷ்டம், அதுவும் ஒரு ப்ரொமோஷன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 4ஆம் இடத்துல குரு, கவலைப்படுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 3ஆம் இடத்துல இருந்ததுக்கு 4ஆம் இடத்துல இருந்தது நல்லது. அம்மாவின் உடம்பை பார்த்துக்கணும், உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும். 4ஆம் இடம்னா சுகம். அது என்ன சுகம்? ஃபஸ்ட்டு தாய், அம்மாவோட உடம்புக்கு மருத்துவம் வரும். 4ஆம் இடம்னா என்ன? நீங்கள் ஓட்டுற 2 வீலர் காரு, அதுக்கு ஒர்க் ஷாப் செலவு வரும். 4ஆம் இடம்னா என்ன? உங்கள் வயல், விவசாயம் 4ஆம் இடம். 4ஆம் இடம்னா நீங்கள் கட்டியிருக்க வீடு அல்லது வீடு கட்டலாம், விரயம் செலவு. ஏன்னா 7னா சுப விரயம், கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. 4ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் வளரக்கூடிய ஆடு மாடு நாய் வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் 4ஆம் இடம். அதுக்கு மருத்துவ செலவு வராமல் பார்த்துக்கணும். 8ல் கேது இருக்கே சார்னு வருத்தப்பட்டீங்க,
ஆனால் அந்த குரு பயிற்சியிலேருந்து அந்த கேதுனுடைய தாக்கம் குறையுது. எல்லா வகையிலும் சிறப்பு, தொழில் முன்னேற்றம் உண்டு. என்ன பண்ணணும்? ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். தினமும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறத பார்க்கணும். சூரியனுடைய ஃபோட்டோவை செல்ஃபோனில் வச்சு தூங்கி எந்திரிச்சோன்னு பார்க்கணும். சிவன் வழிபாடு பண்ணணும், சிவனை தரிசிக்கணும், சிவன் மந்திரங்களை சொல்லணும். அல்லது சிவன் கோவில் கோபுரத்தை செல்ஃபோனில் வச்சு பார்க்குறது. ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ண கும்பராசிக்காரங்க மகாராஜா தான், ராஜா தான். கும்பராசியில் பிறந்தவர் தான் ராஜராஜ சோழன். அந்த ஏரியாவே சமஸ்தானத்தை ஆண்டார். உலகம் முழுவதும் இன்னைக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு. கும்பராசியில் பிறந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு அவர் பேரை சத்துணவு திட்டத்தினால, மதிய உணவு திட்டத்தினால நாடே சொல்லிக்கிட்டு இருக்கு. கும்பத்தில் பிறந்தவர் தான் கம்பர், கும்பத்தில் பிறந்தவர் தான் கர்ணன். இவங்களெல்லாம் கும்பராசியில் பிறந்தாங்க. உலகமே போற்றுது. ஆக நீங்களும் ஒரு நாள் இந்த உலகம் போன்ற நிலைமைக்கு வருவீங்க. 7.5 சனியை கண்டு பயப்பட வேண்டாம். கும்பராசிக்காரங்க 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் வண்டி வாகனங்களில் கவனம், பணம் கொடுக்கல் வாங்க கவனமாக இருங்க. ஓம் நமச்சிவாய.